நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் தர்மபுரி எம்எல்ஏ திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அரசு காலி பணியிடங்கள் 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது, நீங்கள் எப்போ ஃபில் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது சம்மந்தமாக எந்த அறிவிப்பும் இல்லையேன்னு சொல்லி கேட்டாங்க. 93,713 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் 40 லட்சம் டிஎன்பிசி தேர்வர்களுக்காக பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேறு யாருமே இந்த கேள்வியை கேட்கல, அவங்க மட்டும் தான் கேட்டார். அவங்களுக்கு ஓட்டு போட்டது என்னமோ 93,713 பேர் தான். பட் அவர்கள் பேசியது 40 லட்சம் 50 லட்சம் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்காக 6 லட்சம் வேகன்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் வகிக்கக்கூடிய அந்த காவல்துறையில் ரொம்ப முக்கியமாக 23,171 வேகன்சி இருக்குது. அண்ட் உள்ளாட்சித்துறை அதுவும் அவருக்கு கீழே தான் வருது. அதாவது நகர்ப்புற உள்ளாட்சிங்கிறது ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, இது ரெண்டும் சேர்த்து. ஒரு நகர்ப்புற உள்ளாட்சிக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கிறாங்க. ஊரக உள்ளாட்சிக்கு ஆனந்த் அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. இது ரெண்டும் சேர்த்து 58,171 வேகன்சி காலி பணியிடங்கள் இருக்கிறது. அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறையில் தனியாக ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கிறாங்க. அவரோட துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,514 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடமாக இருக்கிறது. அடுத்ததாக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 34,613 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடமாக இருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் திரு அருண்ராஜ் அவர்கள் மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கிறாங்க. அவங்க துறையில் ஒரு 75,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அப்புறமா ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மின்சாரத்துறை மற்றும் நீதித்துறை. மின்சாரத்துறையில் வந்து ரொம்ப முக்கியமாக 37,613 வேகன்சி காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீதித்துறையில் 1,813 வேகன்சி காலி பணியிடமாக இருக்கிறது. ஸோ முதல்வர் அவர்கள் திரு ஆனந்த் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள், அண்ட் ரொம்ப முக்கியமாக பொதுப்பணித்துறை ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அப்புறமா ரொம்ப முக்கியமாக பள்ளிக்கல்வி உயர்கல்வி. பள்ளிக்கல்வியில் 1,06,232 வேகன்சி காலி பணியிடம் இருக்கிறது. உயர்கல்வியில் 21,613 காலி பணியிடம் இருக்கிறது. ராஜ்மோகன் அவருடைய துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,032. ஸோ பள்ளிக்கல்வி உயர்கல்வியில் நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க. அப்புறமா ரொம்ப முக்கியமாக வருவாய்த்துறையில் பார்த்தீங்கன்னா 20% காலி பணியிடம், 11,611 காலி பணியிடம் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதில் மினிஸ்டராக இருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 35% காலி பணியிடம் இருக்கிறது. கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 35%, அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சி கம்மி தான், அரௌண்ட் 4,000 தான். காந்திராஜன் அவர்கள் வந்து அதில் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக அங்கன்வாடியில் 50% காலி பணியிடம் இருக்கிறது. 58,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அங்கன்வாடி யார் கண்ட்ரோலில் வர்றாங்க அப்படின்னா நம்முடைய ஜெகதீஸ்வரி அவர்கள், சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள். ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லட்சத்துக்கும் மேல் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. திருமதி சௌமியா அன்புமணி சொன்ன மாதிரி 6 லட்சம் காலி பணியில் இருக்கிறது. இது சம்பந்தமான எந்த அறிவிப்பும் வரவில்லை. இது வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்றே நாம் கூறலாம். என்ற அறிவிப்பு வந்தால் தான் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கேலண்டர் போட்டு வேலையை விட்டுட்டு உட்காந்து படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.